இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். கிருஷ்ணா மருத்துவமனை மாபெரும் திறப்பு விழா. இராமநாதபுரம் சிதம்பரம் பிள்ளை ஊரணி எதிர்ப்புறம் பிள்ளையார் கோவில் பஸ் நிறுத்தம் அருகே புதிய நவீன வசதிகள் கொண்ட கிருஷ்ணா மருத்துவமனை திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மருத்துவர் தினேஷ் முகில் மற்றும் மருத்துவர் நந்தினி தலைமையில் நடைபெற்ற விழாவில் டி.வி.கே. சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மருத்துவர் ராஜீவ் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்து விளக்கு ஏற்றி சிறப்புரையாற்றினார். அவரைத் தொடர்ந்து நகரின் முக்கிய பிரமுகர்கள், மருத்துவரின் நண்பர்கள் என ஏராளமான பேர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் பொதுமக்களுக்கு அனைத்து வசதிகளும் கொண்ட நவீன மருத்துவ உபகரணங்கள் கொண்டு சிறப்பான அனுபவம் மிக்க மருத்துவர்களின் பங்களிப்போடு சிறந்த சேவையாற்ற இந்த மருத்துவமனை திறக்கப்பட்டதாக மருத்துவர் தினேஷ் முகில் தெரிவித்தார். வணக்கம். Good morning, ladies and gentlemen. It is with great honor to begin with this ceremony with reverence. Please kindly participate in the traditional lamp lighting ceremony. Thank you, ma'am. Thank you, sir and ma'am. Thank you, ma'am. Thank you, sir. Dr. Ganesh Gana. Dr. Arun. Gesture of gratitude and respect towards our estimated guest. Sir, கொஞ்சம் சென்டர் வாங்க. So we now proceed with the state leading ceremony. Gesture of gratitude and respect towards our estimated guest. Dr. Nandini, Director of Medical Service, Krishna Hospital. May I request? And worked tirelessly when the entire world gave up. A wonderful morning it is, a morning of arrived destinations, found treasures, fulfilled dreams and new beginnings. On this glorious day, I take immense pleasure in welcoming our esteemed guests for the day. I take great joy in welcoming our Minister for Environment, a man of our very own soil who has created history in his own right. I welcome our respected dean, a very courageous and empowered woman, an inspiring leader we had the privilege of knowing and working under for the past couple of years.
I also extend our welcome to our district staff team and paramedical workers, our extended family, the family that Dinesh and I have created for ourselves and who are the backbone of this. டாக்டர் நந்தினி மை பாம்பு விஷஸ் சார் வந்து ஒரு ஃபேமஸான லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன். நந்தினி மேம் ஒரு நல்ல பொசிஷன். அவங்க 2 பேரும் நானுமே குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர் தான். நிறையா எங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எங்கள் கசின்ஸ் நிறையா பேர் டாக்டர்ஸாக இருக்கோம் ஃபேமிலியில். ஒரு டாக்டராக இந்த உயரத்தை தொடுறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். அவங்க உழைப்பால் அந்த உயரத்தை தொட்டிருக்காங்க. அதுக்கு என்னோட மிகப்பிறந்த வாழ்த்துக்கள். இன்னும் அவங்க பல உயரத்தை தொடரணும். இந்த மாதிரி வந்து பல ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா வந்து மாவட்டத்தில் நிறையா வந்து உருவாக்கணும். நிறையா மருத்துவ சேவைகள் நிறையா செய்யணும். மேம் சொன்னாங்க இது ப்ரைவேட்டாக இருந்தாலும் இந்த சர்வீஸ் தான் மெயினு. ஹீலிங் மெயின். எங்களுக்கு வந்து நோயாளிகளோட நோயை தீர்க்கணும். அவங்களோட அவங்களோட சேவிங் லைஃப்னு சொன்னாங்க. அதுதான் மெயினு. ஸோ அந்த நோக்கத்தோட மட்டும்தான் மேம் நிறையா ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம்ஸோட இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துருக்காங்க. அவங்களோட வாழ்த்துக்கள். அவங்க ஃபேமிலி அவர் சன் கிருஷ்ணன் அவர் பேரை தான் வச்சிருக்கா சொன்னாங்க. அவர் வந்து எங்கள் டிவிக்கு ஃபேன் சொன்னார். நான் ஆக்சுவலாக அவர் ஃபேன் ஆகிட்டேன். அதாவது க்யூட்டாக என்னை வந்து கை பிடிச்சி நான் ஷூ கட்டமாக அவர் கழட்டி நல்லா ஒரு நல்ல க்யூட்டான சன் வச்சுருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அப்படியே படிங்க, நல்ல கோல் செட் பண்ணுங்கள். நல்ல ஒரு வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலில் வரணும். ஸோ என்னோட என்டையர் விஷயஸாக தினேஷ் மீல் சார் ஃபேமிலிக்கு நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. Wishes and congratulations to Dr. Dinesh Mugil and Dr. Nandini for this new venture to become a successful venture. Their goal is to serve the people. It will continue. புதுசா ஒரு சின்ன பையன் சர்ஜன் வந்திருக்கான், ஒரு கொஞ்சம் வருஷத்துல எப்படியாவது ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க வந்து நம்ம பையன் வந்திருக்கான் அப்படின்னு உடனே ஆற தழுவிட்டாங்க. பிளைண்டா போய் உட்காந்து எனக்கு இவங்களோட நம்பிக்கை அன்பு ஒரு புதிய விஷனை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம மக்களுக்கு எல்லா சர்வீஸும் பெஸ்டா கொடுக்கணும்னு தோணுச்சு. பெஸ்ட் மெடிக்கல் கேர் அட் அஃபோர்டபிள் காஸ்ட் இன் மை ஹோம் டவுன். தட் வாஸ் மை மோட்டோ. இப்படி உருவானதுதான் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். 3 வருடத்துல என்னோட ஒய்ஃப் பொசிஷன் வந்தாங்க. அவங்களுக்கு என்ன தவிர ஒருத்தர் கூட இந்த ஊருக்கு தெரியாது. பயந்துட்டே தான் வந்தாங்க. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, தம்பி நீ தள்ளி நில்லுன்னு சொல்லிட்டு அவங்க மேல உள்ள லவ் அண்ட் ட்ரஸ்டையும் கொட்ட ஆரம்பிச்சாங்க. என்னோட விஷன் இப்ப எங்க 2 பேரோட விஷனா மாறிடுச்சு. then slowly it solidifies into the concrete plan of ideologies. எந்த ட்ரீமும் ரியாலிட்டி ஆகிறது இட்ஸ் a very big journey. இந்த ஜர்னில எங்களுக்கு பேக் போனா இருந்தது எங்களோட என்டையர் ஃபேமிலி. வீட்டிலேயே எங்களுக்கு பெரிய சப்போர்ட், ஒர்க்லயும் எங்களுக்கு பெரிய சப்போர்ட். இனிஷியல் பீரியட்ல என்னோட அப்பா தான் என்னோட கேஷியர், சூப்பர்வைசர். அதே மாதிரி நந்தினிக்கு அவங்க அம்மா. எங்களை விட டபுள் அண்ட் ட்ரிபிள் டைம்ஸ் ஒர்க் பண்ணாங்க. அவங்க என்ன இந்த கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இல்லை. என்னோட அம்மா, நந்தினி சித்தி, அருண், திவ்யா, பிரியா எல்லாருக்குமே எங்க ஜேர்னில ஒரு பெரிய ரோல் இருக்கு. நான் என்னோட ஸ்டாஃப் இந்த நேரத்தில் சொல்லியாகணும். எங்க ஸ்டாஃப் நிறைய பேர் எங்களோட நிறைய வருஷம் டிராவல் பண்றாங்க. இப்போ எங்க ஃபேமிலியாவே மாறிட்டாங்க. கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் வளரணும்னு எங்களை காட்டணும் அவங்களுக்கு தான் இப்போ ஆர்வம் நிறைய இருக்கு. எங்களோட கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். எங்களோட growthல they always plays a positive role and wished us well. Thank you, ma'am. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.